கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று யாரை அழைக்கிறார்? இதுக்கான பதில் சோர்ந்து சுமையுடன் இருப்பவர்களை. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? ஒடுக்கப்படுகிறவர்கள் என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 103 அதிகாரம் 6 வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord works righteousness and justice for all the oppressed. Psalm 103:6. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு சிறிய நகரத்தில் அர்ஜுன்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தானா. அவன் ரொம்பவே உழைப்பாளியாக இருப்பானா. ஆனால் வேலை செய்த இடத்துல மேலாளர் அவனை அநியாயமாக நடத்துவாங்களாம். அவனிடம் எல்லா வேலையும் வாங்கி சம்பளம் தராமல் மற்றவங்களுடைய தவறுகளையும் அவன் மேலே சுமத்துனாங்களாம். இதனால் அர்ஜுன் ரொம்பவே வருத்தப்பட்டானா. ஒரு நாள் இரவு அவன் அமைதியாக அமர்ந்து சொன்னானா, ஏசப்பா, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எனக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்தானா. சில நாட்கள் கடந்தும் எதுவும் மாறலையா. இருந்தாலும் அர்ஜுன் நேர்மையாகவும் பொறுமையுடனும் அவனுடைய வேலையை தொடர்ந்து செய்தானா. ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திடீர்னு வந்தாரா. அவர் அங்கே வேலை செய்கிற எல்லாரையுமே கவனமாக பார்த்தாரா. அர்ஜுனின் நேர்மையையும் மேலாளரின் அநியாயத்தையும் பார்த்தாங்களா. அதுக்கப்புறம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துதான். மேலாளர் கண்டிக்கப்பட்டாங்களாம். அர்ஜுன் அவனோட நேர்மைக்கும் உழைப்புக்கும் பதவி உயர்வு பெற்றானா. அன்னைக்கு அர்ஜுன் உணர்ந்தானா, மனிதர்கள் அநியாயம் செய்தாலும் ஏசப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நீதியை வாங்கி தருவாருன்னு. ஏசப்பா ஒருபோதும் அநியாயத்தை புறக்கணிக்க மாட்டார். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களின் பக்கம் தான் நிற்பார். சரியான நேரத்தில் நீதி செய்வார். ஆமேன்.